ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். நான் பாதுகாப்பாக வீடு திரும்புவேன். நம்முடைய திருமண நாளை சிறப்பாக கொண்டாடுவோம். இதுதான் அமெரிக்க தாக்குதலால் கொல்லப்படுவதற்கு முன் கப்பல் பொறியாளர் பட்னாலா சுரேஷ் தனது மனைவியிடம் கூறிய கடைசி வார்த்தைகள். கடந்த புதன்கிழமை அன்று ஓமன் கடற்பகுதியில் MT செட்டபெல்லோ என்ற வணிக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் தள பயிற்சி மாணவர் ஆதித்யா சர்மா, என்ஜின் ஃபிட்டர் சிவானந்த் சௌராஷியா மற்றும் பொறியாளர் பட்னாலா சுரேஷ் ஆகிய 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டனர். 24 இந்தியர்களை கொண்ட பணியாளர் குழுவுடன் பயணித்த இந்த வர்த்தக எண்ணெய் கப்பல் ஓமனில் ஜோஹார் துறைமுகத்திலிருந்து வடகிழக்கே சுமார் 20 கடல் மைல் தொலைவில் இருந்தபோது தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 44 வயது சுரேஷ் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு பார்கவி என்ற மனைவியும் 13 மற்றும் 10 வயதில் 2 மகன்களும் உள்ளனர். மேலும் தனது தாய் மற்றும் தங்கையுடன் சுரேஷ் வசித்து வந்தார். சுமார் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பணியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த அவர் கப்பலின் தலைமை என்ஜினியர் என்ற நிலைக்கு உயர்ந்துள்ளார். அவரை பற்றிய உருக்கமான தகவல்களை அவரது மனைவி பார்கவி பகிர்ந்துள்ளார். மாதக்கணக்கில் கடலில் கப்பலிலேயே கழிக்கும் அவர் தினமும் காலையில் குட் மார்னிங் என தனது மனைவிக்கு செல்போனில் மெசேஜ் அனுப்பிய பிறகே தனது பணிகளை தொடங்குவார். இரவில் தூங்கச் செல்லும் முன்பு குட் நைட் என மெசேஜ் அனுப்பிவிடுவார். அதேபோல தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் குட் நைட், குழந்தைகளை கவனித்துக்கொள் என பார்கவிக்கு மெசேஜ் அனுப்பியதாக கூறப்படுகிறது. பின்னர் காலையில் அவரது குட் மார்னிங் மெசேஜுக்காக காத்திருந்த மனைவி பார்கவிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஆனாலும் அவர் பணி நெருக்கடி காரணமாக குறுஞ்செய்தி அனுப்ப மறந்திருக்கலாம் என நினைத்திருந்தார் மனைவி பார்கவி. ஆனால் சில மணி நேரத்தில் சுரேஷின் இறப்புச் செய்திதான் கிடைத்துள்ளது. இதை கேட்டு பார்கவி மற்றும் அவரது குடும்பத்தினர் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். வருகிற ஜூன் 24ஆம் தேதி சுரேஷ் பார்கவி தம்பதியருக்கு 15வது ஆண்டு திருமண நாள். எனவே அதற்காக ஊருக்கு வந்து மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் ஒரு சந்திப்பை ஏற்படுத்துவதற்கும் சுரேஷ் திட்டமிட்டு இருந்துள்ளார். ஆனால் இந்த கனவை நனவாக்க முடியாமலேயே அவரது வாழ்க்கை முடிந்துள்ளது என கதறி துடிக்கிறார்கள் அவரது குடும்பத்தினர். மேலும் பட்னாலா சுரேஷின் இந்த கடல் பயணமும் எதிர்பாராத வகையில்தான் நிகழ்ந்துள்ளது எனவும் கூறப்படுகிறது. அதாவது மற்றொரு அதிகாரிக்கு சப்ஸ்டிடியூடாக பதிலால் என்ற முறையில் 10 நாள் பணிக்காக மட்டுமே அனுப்பப்பட்டு உள்ளார். ஆனால் அவர் பணிக்கு சேர்ந்த அடுத்த சில நாட்களிலேயே சீன புத்தாண்டு விடுமுறை காரணமாக சரக்குகளை இறக்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் சுமார் 20 நாட்கள் நங்கூரமிட்டிருந்த இடத்திலேயே தங்கியிருந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து போர் தீவிரமடைந்ததால் அவரால் நாடு திரும்ப முடியவில்லை. இவ்வாறு அடுத்தடுத்து ஏற்பட்ட சிக்கல்களால் கடலிலேயே நீண்ட காலம் தங்கியிருந்த சுரேஷ் தற்போது இந்த துரதிர்ஷ்டவசமான நிகழ்வில் சிக்கியதாக அவரது மனைவி பார்கவி கண்ணீர் மல்க கூறியுள்ளார். மேலும் பார்கவி கூறும்போது, புதன்கிழமை இரவு கப்பலில் இருந்த மாலுமி ஒருவர் வாட்ஸ்அப் குழுவில் ஒரு செய்தியை அனுப்பினார். அதில் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அது தீப்பிடித்து எரிவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் என் கணவரையும் வேறு 2 காண முடியவில்லை, 2 மாயமாகி உள்ளனர் என்ற தகவலையும் தெரிவித்தார். நாங்கள் கடைசியாக ஜூன் 9 அன்று பேசினோம். தான் விரைவில் வீடு திரும்புவதாக அவர் கூறினார். ஆனால் அவர் இந்த கோலத்தில்தான் திரும்புவார் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை என கூறி தனது 2 குழந்தைகளையும் அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டு அழுத காட்சி கான்பூரின் இதயத்தை கனக்க வைத்திருக்கிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.